அம்மா வீட்டுக்கு வந்தா மார்னிங் டீ, காஃபிய ஸ்கிப் பண்ணவே முடியாது. தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ள எல்லாம் ரெடி பண்ணிட்டு, சூடாறதுக்குள்ள குடி குடின்னு ஒரு வழி ஆக்கிடுவாங்க. இந்த டீய எடுத்துட்டு அப்படியே பக்கத்துல செடிலாம் இருக்கு. அப்படியே விசிட் பண்ணிட்டு, என்னென்னலாம் காய்ச்சிருக்கு அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்குது. பூ வந்து நெறைய பூத்திருந்தது. அம்மாவும் பறிக்க மாட்டாங்க, தங்கச்சியும் பறிக்க மாட்டா. ஸோ இன்னைக்கு ஃபுல்லா பறிச்சு, நம்ம கட்டி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு பாத்திரம் ஃபுல்லா பறிச்சு வச்சிருந்தேன். மார்னிங் டிஃபனுக்கு வந்து பூரியும் உருளைக்கிழங்கு மசாலா தான் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மா பண்றது. நல்லா திருப்தியா சாப்பிட்டுட்டு பூ கட்ட ஆரம்பிச்சது தான். 1 ஹவருக்கு மேல உட்காந்து கட்டிட்டு இருந்தேன். அவ்வளோ பூ இருந்தது. உடனே ஃப்ரெஷ் ஆயிட்டு பூவையும் தலைக்கு வச்சுட்டேன். மதியம் லஞ்ச் வந்து தங்கச்சி வீட்ல தான் சாப்பிட்டுருந்தேன். புளி சாதமும் உருளைக்கிழங்கு கிரேவி தான் பண்ணியிருந்தா. ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஊருக்கு வந்திருக்கனால மீன் வந்து முன்னாடியே சொல்லி வச்சிருந்தா. கொண்டு வந்து குடுத்துருந்தாங்க. அதையும் அவளே வந்து கிளீன் பண்ணி, வாஷ் பண்ணி எடுத்து உடனே குழம்பு வச்சுட்டா. நைட் டின்னருக்கு இட்லி ஊத்திட்டு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. மீன் குழம்புக்காக மாங்காய் கட் பண்ணா எனக்கு சாப்பிடணும் போல இருக்கவும், அதில் மிளகாய் தூள், உப்புலாம் போட்டு சாப்பிட்டுருந்தேன். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. நாளைக்கு இன்னும் உள்ள